இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 3வது டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ் மைதானத்தில இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த லார்ட்ஸ்ல நடக்கக்கூடிய 3வது டெஸ்ட் மேட்ச் உடைய 2வது நாள் முடிவுல இந்திய அணி பண்ணியிருக்கக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்டின்னா, இங்கிலாந்து எதிர்பார்த்த ஒரு பெரிய ஸ்கோர ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேப்பா இவனுங்க ஒரு 250 கிட்ட வந்துட்டானுங்க. 4 விக்கெட் தான் போயிருக்குது. இவங்க அடிச்சு போயிருவானுங்க போல 400க்கு மேல அப்டின்னு நினைக்கும்போது, அவங்கள படன்னு வந்துட்டு அவுட் ஆக்கி நம்முடைய இந்திய அணி வந்து அவங்கள ஒரு 387க்குலாம் முடிச்சு விட்டாங்க. 400 தொடவே விடல. இது ஒரு நல்ல விஷயம். பட் அட் த சேம் டைம் நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 1 பும்ராவுடைய அந்த கம்பேக். பும்ரா அந்த செஷன்ல எடுத்த விக்கெட்ஸ் பேக் டூ பேக் 2 விக்கெட் எடுத்தாரு ஒரே ஓவர்ல. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி செட் பேட்ஸ்மேனான பென் ஸ்டோக்ஸையும் அவுட் ஆக்குனாரு. ஸோ ஒரு 3 பேட்ஸ்மேன வரிசையா பென் ஸ்டோக்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு செஞ்சுரிய போட்ட ஜோ ரூட்டா இருக்கட்டும், ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும், எல்லாரையுமே டப்புன்னு இவர் அவுட் ஆக்குனது ஓகே. பட் இந்த 2வது விஷயம் என்ன அப்டின்னா, பும்ரா வந்து என்னதான் சேவ் பண்ணி குடுத்தாலும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய நிலைமையில, பும்ரா மாதிரி யாருனாலயும் இங்க போட முடியல. ஆகாஷ் தீப் அண்ட் நம்மளுடைய முகமது சிராஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இருவருமே வந்து இவங்க ஜஸ்பிரிட் பும்ரா இல்லாத டைம்ல அந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல நல்லா சூப்பரா போட்டிருந்தாங்க. பட் இப்ப பும்ரா திரும்ப வந்ததுக்கு அப்புறமா பிரசீத் கிருஷ்ணாவ வெளிய அனுப்பிட்டு, ஆகாஷ் தீப்ப உள்ள வச்சிருக்கிறோம். முகமது சிராஜ் திரும்ப ரீடைன் பண்ணப்பட்டிருக்காரு. பட் 2 பேருமே விக்கெட் டேக்கிங் டெலிவரீஸ பெரிய லெவல்ல போட முடியாம, அந்த ஒரு 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 டஃப் கண்டிஷன் இருக்குது. பவுலிங்க்கு பெருசா சூட்டபிளான இடம் இல்ல அப்டின்னா, அங்க மறுபடியும் அவங்க தடுமாறுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அது பும்ராவே நம்பி இருக்குது மாரி இருக்குது. இதனால ஒரு விளைவு என்ன அப்டின்னா, ஒரு பெரிய ரன்ஸ வந்து டெய்ல் எண்டர்ஸ் அடிக்கிறாங்க. பிரைடன் கார்ஸே வந்து ஒரு 56 போடுறாரு. ஹாஃப் செஞ்சுரிய தாண்டி போறாரு. கிறிஸ் வோக்ஸ சரி ஓகே. நம்ம பும்ரா அவர்களுடைய ஒரு நல்ல இதனால திரும்பவும் வந்து அவர் வந்து ஒரு டக் அவுட் கோல்டன் டக் ஆகி அவர் வெளியே கிளம்பினாரு. பட் இந்த பிரைடன் கார்ஸேவ அடிக்க விட்டது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி போயிருச்சு. ஒரு 4 டெய்ல் எண்டர்ஸ் இருக்கிறாங்க. 8, 9, 10, 11 அந்த 4 பேர் சேர்ந்து 30 அடிச்சாலே பெரிய விஷயம். 20 அடிச்சாலே பெரிய விஷயம் நம்மளுடைய டீம் போகுது சில நேரங்கள்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் இவங்க குறைஞ்சது ஒரு 80, 100 ரன் அடிச்சிடுறாங்க. இன்னைக்கு தான் ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு கம்மியா போய் வெறும் 60 ரன் அடிக்க முடிஞ்சது இவங்களுடைய இந்த 4 பேட்ஸ்மேன சேர்த்து வச்சு. ஸோ பிரைடன் கார்ஸே போன்ற ஒரு பேட்ஸ்மேனை எப்படி ஸ்டாப் பண்றது? இல்ல வந்து ஒரு கிறிஸ் வோக்ஸ் எப்படி ஸ்டாப் பண்றது? எப்ப பாரு மேட்ச்க்கு மேட்ச் யாராவது ஒருத்தங்க இவங்களுடைய அந்த 8, 9, 10, 11ல அடிச்சிட்டே இருக்கிறாங்களே! அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சே ஆகணும். இல்லன்னா ஒரு 330, 320க்குலாம் அவங்கள சுருட்ட வேண்டிய நிலைமையில இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா போச்சு. 8த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 80 ரன் கிட்ட போயிருச்சு. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையா நம்ம பார்க்குறோம். பட் டே 3 அப்படிங்கிறது வந்து இந்திய அணிக்கு எப்படி அமைய போகுது? என்னென்ன விஷயங்கள் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயங்கள். நம்முடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இந்தியாக்கு எப்படி அமைஞ்சிருக்குது டே 2ல அப்படின்னா, 3 விக்கெட்ட விட்டுருக்கோம். 140 ரன்களுக்கு மேல போயிருந்தாலுமே ஒரு 145க்கு 3 அப்படின்ற நிலைமையில நம்ம முடிச்சிருந்திருக்கோம். இதுல முக்கியமா அடிச்ச ரன்ஸ் வந்து 2 பேட்ஸ்மேன். ஒன்னு கருண் நாயர் ஒரு குயிக் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு 65 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாரு 62 பால்ல. சூப்பர்பா ஆடினது அவரோட எக்ஸலென்ட்டா யாருன்னா, கே.எல். ராகுல் ஒரு ஹாஃப் செஞ்சுரிய போட்டிருக்காரு. ரொம்ப ஸ்லோவா, பொறுமையா பார்த்து ஆடி இருந்திருக்காரு. ஒரு சுப்மன் கில் எப்படி நமக்கு வந்துட்டு 2வது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எட்ஜ்பாஸ்டன்ல ஆடினாரோ, அது மாரி ஒரு இன்னிங்ஸ இன்னைக்கு கே.எல். ராகுல் ஆடி இருந்திருக்காரு. இத வந்து அவர் டே 3ல விட்டுறக்கூடாது. நம்ம அத பத்தி கண்டிப்பா அடுத்த வீடியோல பேசுவோம். பட் சுப்மன் கில்ல அவுட் ஆக்குன விதம், சுப்மன் கில் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெய்ட் டிரைவ் ஆடி ஒரு பவுண்டரி எடுக்குறாரு. ஒரு கட் ஷாட்ட போட்டு ஒரு பவுண்டரி எடுக்குறாரு. நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ அப்டின்னா, விக்கெட் கீப்பர முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நல்லா பக்கத்துல தோனி வந்து நிப்பாட்டுவாரு பார்த்தீங்களா, டெஸ்ட் மேட்ச்லயே ஃபாஸ்ட் பவுலருக்கு பக்கத்துல வந்து நின்றுப்பாரு கீப்பர். அந்த மாரிலாம் வந்து ஒரு செட்டப்ப பண்றாங்க. ஜேமி ஸ்மித் கிட்ட வந்து நின்னுட்டாரு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்டின்னா, என்ன அப்டின்னு சொல்லிட்டு கிறிஸ் வோக்ஸ் இப்படி போடுறாரே அப்டின்னு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவர் ஆஃப் தி இதுவா போறாரு. அவருடைய பவுலிங் ஆக்ஷனுக்கு பரவால்ல பக்கத்துல நின்னா பிரச்சனை இல்ல அப்டின்ற மாரி வந்து நிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு 2 பவுண்டரிய போட்டிருந்தாலும் அவுட் ஆயிட்டாரு நம்மளுடைய சுப்மன் கில் அவர்கள். ஒரு நல்ல டெலிவரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், 4த் ஸ்டம்ப்க்கு வருது. அழகா அப்படி ஒரு வைக்கிறாரு. சின்ன எட்ஜ் தான் கீப்பர் கேட்ச் அவுட். ஸோ அந்த ஒரு பிளானிங்க நம்ம பாராட்டணும் அந்த இடத்துல. சுப்மன் கில் அவுட் ஆக்குறதுக்கு நீங்க ஒரு யூசுவல் ட்ரிக் வச்சு போ முடியாது. சம்திங் அன்யூசுவல் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் அவங்க கழட்டின விதத்த நம்ம வந்து பாராட்டலாம். அது வந்து ஒரு பக்கம். இப்போ டே 3ல நடக்க போகுது. அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேச போறோம். கண்டிப்பா சில முக்கியமான விஷயங்கள நம்ம அதுல அட்ரஸ் பண்றோம். அந்த வீடியோ நீங்க மறக்காம பாருங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஓகே பாய்.